சுவாமிகளை சந்தித்தவுடன் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்பட்டது. சுவாமிகளிடம் நான் எனக்கு நடந்த நிகழ்வை விலாவாரியாக கூறினேன். சுவாமிகளிடம் நான் கேட்ட கேள்வி, சுவாமி, நான் இறந்து உயிர் பெற்ற சம்பவம் உண்மைதானா? அப்படி நடக்க வாய்ப்புண்டா? நான் பார்த்த ஜோதி என்பதுதான் கடவுளா? தவத்தாலும் பார்க்க இயலாத ஒன்றை ஒருவரை நான் பார்க்க நேர்ந்ததா என்று ஏகப்பட்ட கேள்விகளை கேட்டுவிட்டேன். சுவாமிகள் சற்று நேரம் மௌனமாக இருந்தார். பிறகு கூறினார், குழந்தாய், நான் தற்போது ஆவிகளை பற்றி ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய எல்லா அனுபவங்களையும் பற்றியும் நான் ஆராய்ச்சி செய்து பார்த்ததில் நீ போய் வந்தது உண்மைதான். நீ பார்த்தது ஒரு கணக்கிடும் கடவுளின் தூதுவர் தான். அவரை பார்த்துதான் நீ பேசினாய், அவரை கண்டாய். கடவுள் என்பவர் கற்பனைக்கு அப்பாற்பட்டவர், நித்தியமானவர், சத்தியமானவர். ஒளிப்பிழம்பாக திகழும் அந்த தேஜோமயமான பிரகாசத்தை யாராலும் பார்க்க இயலாது. உன்னுடைய பயணத்தின் போது நீ சென்றது ஒரு சூட்சும உலகம். அங்கு உள்ளவர்கள் ஸ்தூல உடலின்றி நாம் நம் கர்ம வினைகளுக்கு தகுந்தவாறு செல்லும் உலகம் அது. அங்கு நீ பார்த்த ஜோதியே நமக்கு வழிகாட்டும் உத்தம நிலை ஆவிகளுடைய பிரஜா தேஜஸ்வி என்று கூறப்படுகின்ற ஒரு ஆத்ம நிலையில் உள்ள பேரொளியாகும். அதைப்போல் எண்ணற்ற ஜோதிகளான உத்தம நிலை ஆவி உலக பெருமக்கள், பெரியவர்கள் அனைவரும் அங்கு இருக்கிறார்கள். இன்றைய கலியுகத்தில் மனித சமுதாயத்திற்கு ஏற்படுகின்ற பலவிதமான துன்பங்களை தீர்ப்பதற்கான அருள் வழிகளை தரவல்லவர்கள்தான் அவர்கள் என்று கூறி என்னை ஆசீர்வதித்து எனக்கு ஆத்ம சஞ்சார மார்க்க தொடர்பு கொள்ளும் மீடியமாக்கி மகிழ்ந்தார். நானும் அதற்கு பிறகு சுவாமிகள் 1980ஆம் ஆண்டு மறையும் வரை ஆவி உலக தொடர்புகளை பற்றி அவரிடம் கேட்டுக்கொண்டு அருள்வாக்கு சேவையாக செய்து கொண்டு இந்த 40 வருட காலமாக நான் இந்த தொண்டாற்றிக் கொண்டிருக்கிறேன். சுவாமிகளுடைய ஆவி உலக சஞ்சார மார்க்க அறிவுரைகள் மிகுந்த ஒரு பெரிய பயனுள்ள ஒரு அறிவுரையாகும். அதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக கூறுகிறேன்.